ஹே ஆல், பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி மறைக்கப்பட்ட சில மர்மங்கள் இருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய முழு பலன்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி கொண்டுட்டு வர்றதுங்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்ட சில முக்கியமான ரகசியங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ண இந்த செகண்ட்ல இருந்து உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகிறதுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. குறிப்பாக இந்த ஃபார்முலாவை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய சில மன ரீதியான மாற்றங்கள், உடல் ஆரோக்கிய ரீதியான மாற்றங்களையும் தான் பார்க்க போறோம். நீங்க உண்மையிலேயே ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு டைப் பண்ணுங்க. அதோட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா பலரும் சொல்லாத நிறைய முக்கியமான விஷயங்களை கேதர் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் பாட் தமிழ். இன்னைக்கு உங்க வாழ்க்கையவே மாத்த போற அந்த 3 ஃபார்முலா என்னங்கறத தெரிஞ்சுக்க இன்னைய வீடியோக்குள்ள போலாமா? காலையில லேட்டா எழுந்திரிச்சு பரபரப்போட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ற பழக்கம் உங்ககிட்ட இருக்கா? அட, எனக்கு 24 மணி நேரமும் பத்தலப்பா, வாழ்க்கையே திருப்தி இல்லாம இருக்கு, மனசும் ஏதோ ஒரு சஞ்சலத்தோட நிம்மதி இல்லாம இருக்கு, இப்படியெல்லாம் நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்களோட ஒட்டுமொத்த இந்த நெகட்டிவான எண்ணங்களும் இந்த 20 நிமிஷத்துல மாறப்போகுது. இந்த உலகமே ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பறவைகள் கூட கண் விழிக்காத அந்த அமைதியான அதிகாலையில ஒரு சிலர் மட்டும் ஏன் கண் விழிக்கிறாங்க? வெற்றிகரமான தலைவர்கள்ல இருந்து ஆன்மீக ஞானிகள் வரைக்கும் மன அமைதியோடவும் எதை தொட்டாலும் சக்சஸ் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் மட்டும் எங்க இருந்து இந்த தெளிவு, அமைதி, வெற்றி இது எல்லாம் கிடைக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாத்துக்குமே இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் முக்கியமான காரணம். சும்மா அதிகாலையில எந்திரிக்கிறதுனால மட்டும் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடாது. இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நாம எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்த போறோங்கிறதுல தான் இந்த சீக்ரெட்டே ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கைய நீங்களே புதுசா படைக்க போற அந்த நேரம் அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சதா இருக்க போகுது. இதெல்லாம் வெறும் ரகசியம் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளா பின்பற்றி வந்த சூட்சமம்னு கூட சொல்லலாம். அடுத்த சில நிமிஷங்களுக்கு நீங்க கேட்க போற இந்த தகவல் எல்லாமே உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை உங்க கையில கொடுக்க போகுது. சோ ரிலாக்ஸ்டா கேட்க ஆரம்பிங்க. முதல்ல அடிப்படையான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, எந்த நேரத்தை குறிப்பா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே விடியற் காலையிலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கால கணிதம் சாஸ்திரப்படி இத பத்தின முக்கியமான தகவல்கள் இருக்கு. பிரம்மம் அப்படிங்கிற பேருக்கு 2 முக்கியமான பொருள்கள் இருக்கு. ஒன்னு படைப்பு கடவுளான பிரம்மா, இன்னொன்னு ஞானம் மற்றும் தெளிவு. முகூர்த்தம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, ஆஸ்பீஷியஸ் டைம்னு, நல்ல காரியங்களை செய்யறதுக்கான குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம். இதுக்கு ஒரு குட்டி கதையும் இருக்கு. இந்து சாஸ்திரப்படி ஒரு யுகத்தின் முடிவுல இந்த உலகம் முழுவதுமா அழிஞ்சு எல்லாமே நீர்ல மூழ்கி மகா பிரளயமே ஏற்பட்டிருக்கும். அந்த சமயத்துல காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் எல்லா சக்திகளையும் தனக்குள்ள அடக்கியபடி ஆதிசேஷன் மேல ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாரு. அப்போ அவருடைய தொப்புல இருந்து தாமரை மலர் தோன்றி அதுல இருந்து பிரம்மா தோன்றியதா ஒரு புராண கதை இருக்கு. விஷ்ணுவின் ஆணைப்படி படைப்பு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படைப்புகளுக்கான ஞானத்தையும் சக்தியையும் பெறறதுக்காக பிரம்மா கடுமையான தவத்துல இருந்ததா சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்கணும், எந்தெந்த உயிர்களை எப்படி படைக்கணும்னு ரொம்ப ஆழமா சிந்திக்க தொடங்கினாரு பிரம்மதேவன். இந்த நிலையில இருந்த கால அளவு தான் படைப்புக்காக விதிக்கப்பட்ட நேரம். அதை தான் நாம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். இந்த நேரத்துல நம்ம கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம நம்ம ஆற்றலை சரியான முறையில பயன்படுத்திக்கவும் முடியும். அதனாலதான் முக்கியமான சில விஷயங்களை இந்த நேரத்துல தொடங்குவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றதுக்கான காரணம் என்னவோ இந்து முறைப்படி இருக்க புராண கதைகள்ல இருந்து வந்திருக்கலாம். ஆனா சயின்டிபிக்காவும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறதாகவும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, சரியா எந்த நேரத்தை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றோம்னு. சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு சுமார் 96 நிமிடங்களுக்கு முன்னால தொடங்கி சூரிய உதயத்துக்கு பின் 48 நிமிடங்கள் வரை நீடிக்கக்கூடிய நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றோம். இந்த நேரத்தை நாம துல்லியமா சொல்ல முடியாது. ஏன்னா சூரிய உதயம் எந்த நேரத்துல நிகழுதோ அதை பொறுத்து தான் இந்த நேரமும் மாறுபடும். இதெல்லாம் புரிஞ்சுக்க கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. அக்யூரேட்டா அந்த டைம் ஃப்ரேமை நம்மளால சொல்ல முடியலன்னாலும் பொதுவான பிரம்ம முகூர்த்த நேரம்னா
காலையில அதாவது விடிய காலையில 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 3:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும்னு கூட சொல்லுவாங்க. சோ எந்த குழப்பமும் இல்லாம இந்த நேரத்தோட நடுப்பகுதியை நாம எடுத்துக்கலாம். அதாவது விடிய காலையில 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும். குறிப்பா இந்த டைம் ஃப்ரேம் பத்தி நான் ஏன் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன்னா, ஏற்கனவே பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேர் கேட்ட முக்கியமான கேள்வியே சரியா எந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோங்கிற தான். இதுல நாம கேள்விப்படாத இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுதான் உஷத் காலம். இந்த உஷத் காலத்தோட ஒரு பகுதி தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க. இந்த உஷத் காலமும் பொதுவான அதிகாலை நேரத்தை தான் குறிக்குது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால இருக்க அதிகாலை பொழுது. இந்த நேரத்துல கிரகங்கள் பூமியை நோக்கி பாயறதுனால அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. சரியா சொல்லணும்னா சூரிய உதயத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய சுமார் 48 நிமிடங்களை தான் உஷத் காலம்னு சொல்றோம். இந்த நேரத்துல இருந்துதான் வானத்துல மெதுவா வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இரவு நேரத்தோட கடைசி முகூர்த்தம்னோ, இந்த உஷத் காலம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னால இருக்க 48 நிமிஷங்கள்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த நேரத்துக்கு பின்னால இருக்க சில ஆழமான ரகசியங்களை பத்தி பார்க்கலாம். அப்போதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட முக்கியத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம 3 பிரிவா பார்க்கலாம். பயோ சயின்டிபிக் பெனிஃபிட்ஸ், சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ், அப்புறம் காஸ்மிக் பெனிஃபிட்ஸ். முதல்ல காஸ்மிக் பெனிஃபிட்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஆன்மீகம் மற்றும் அண்ட பலன்கள். நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் தேவர்களும் பித்ருகள்னு சொல்லப்படுற நம்முடைய முன்னோர்களும் நம்ம வீட்டு வாசலை தாண்டி உள்ள வரதா சொல்லுவாங்க. இந்த டைம்ல நாம சுத்தபத்தமா அமைதியான முறையில தியானமோ பிரார்த்தனையோ செய்யறப்போ அந்த நேர்மறையான சக்தி அவங்க மூலமா நமக்கு கிடைக்குதாம். நாம மன தெளிவோடவும் சந்தோஷமாவும் எந்த குழப்பங்களும் இல்லாம அமைதியான முறையில இருந்தா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். இதனாலதான் இந்த நேரத்துல கோவப்படுறதோ இல்ல எதிர்மறையான எண்ணங்களோட இருக்கிறதோ கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம சரியா பண்றதுக்கு யோக சாஸ்திரம் படி 3 குணங்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்துல நாம பரபரப்பா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சூழல்ல நம்ம மைண்டும் சோலும் ஆக்டிவான ஸ்டேட்ல இருக்கும். அந்த நிலைய ரஜோகுணம்னோ, அடுத்ததா இரவு நேரத்துல நாம தூங்கிட்டு இருக்கும் போது சோர்வான ஒரு மனநிலையில இருப்போம். அந்த ஸ்டேட்டை தமோ குணம்னோ, அதிகாலையில தியான நிலையில இருக்கக்கூடிய அந்த குணத்தை சத்வ குணம்னு சொல்றாங்க. அதிகாலையில இந்த சத்வகுணம் உச்சத்துல இருக்கிறதால தான் இந்த நேரத்துல நம்ம மனசு தானாவே சமநிலைக்கு வந்துடும். நாம கஷ்டப்பட்டு போராட தேவையில்லை. இந்த நேரத்தை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், பயிற்சிகள்னு எல்லாமே ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதியும். இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜைகள், விளக்கேத்துறது இல்ல ஜெபம் சொல்றது கூட நம்ம வீட்டுக்குள்ள நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும். இதே யோக சாஸ்திரத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லப்படுது. இத சயின்டிபிக்காவும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த பயோ சயின்டிபிக் பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கறத இப்ப பாத்துடலாம். நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாத 72,000 நாடிகள் இருக்கு. இததான் நாம எனர்ஜி சேனல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ள பிராண சக்தி சீரா பயணிக்க இந்த நாடிகள் சுத்தமா இருக்கணும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம மூச்சு பயிற்சி செய்யறப்போ ரொம்ப சுத்தமான காத்த, அதாவது ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறோம். இந்த பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் என்ன செய்யும்னா, நம்ம நாடிகள் எங்கேயாவது அடைச்சு போயிருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிவிடும். இப்போ இந்த நாடிகள் சுத்தமானா நம்ம உடம்பு முழுக்க எனர்ஜி ஃப்ரீயா பாய ஆரம்பிக்கும். இதனாலதான் பிரம்ம முகூர்த்த பயிற்சிக்கு அப்புறம் அந்த நாள் முழுசுமே நம்ம அலுப்பு இல்லாம சுறுசுறுப்பா இருக்க முடியும். இதனால நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட நம்ம நினைச்ச மாதிரி ரீப்ரோகிராம் கூட செய்ய முடியும். அததான் 3ஆவதா நம்ம சொன்ன சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ்ல பார்க்க போறோம். நம்மளோட ஆழ் மனசு தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்களுக்கு முக்கியமான காரணம். ஆனா அது பகல் நேரத்துல நாம ரொம்பவே பரபரப்பா இருக்கும்போது நம்ம சொல்றத அவ்வளவா உள்வாங்காது. ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற இந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம சொல்றத ரொம்ப துல்லியமாவே உள்வாங்கிக்கும். ஏன்னா ஆல்பா டீட்டா அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சிஸ் இந்த நேரத்துல ரொம்ப அமைதியான ஒரு நிலையில இருக்கும். இது தூக்கமும் இல்லாம முழு விழிப்போடவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம மனசு எதை பத்தியும் யோசிக்காத அமைதியான குழப்பம் இல்லாத ஒரு நிலை. இந்த நிலையில தான் நீங்க உங்க மனசுல எதை விதைக்கிறீங்களோ அது அப்படியே உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிடும். அதனாலதான் இந்த நேரத்துல பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லணும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு,
நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், என் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறிக்கிட்டு இருக்கு இப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை சொல்றதோ எழுதுறதோ ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஏன்னா அந்த சமயத்துல உங்களோட ஆழ் மனசுக்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க தெரியாது. இந்த நேரத்துல எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறதால அமைதிங்கிறது ரொம்ப ஆழமா இருக்கும். இந்த அமைதி நிலை தான் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை கேட்க வாய்ப்பு கொடுக்கும். முதல்ல உங்க உள்ளுணர்வு சொல்றத உங்களால ரொம்ப தெளிவா கேட்கவும் புரிஞ்சுக்கவும் முடியும். அடுத்ததா சிக்கலான சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்குள்ள இருந்தே ஒரு தெளிவான வழி கிடைக்கும். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லப்படுற கார்டிசால கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹாப்பியஸ்ட் ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கும். முக்கியமா நம்ம உடம்புல இருக்க சர்க்காடியன் ரிதமை சீரா இயங்க வைக்கும். இதை பத்தி டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோட கடைசியில கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இத்தனை பலன்கள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் இன்னும் லேட்டா எந்திரிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இதை கேட்ட பிறகும் உங்களுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சும்மா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது மட்டும் எந்த பலன்களையும் தராது. அந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் சூட்சமமே இருக்கு. முதல்ல எந்திரிச்சதும் முகம் கழுவிட்டு தண்ணி குடிக்கணும். அது நம்ம உடல் செயல்பாட்டை தூண்டும். அடுத்து அமைதியா உட்காந்து நம்ம மூச்சை இழுத்து விடணும். இது நம்ம உடலையும் மனசையும் சுத்தப்படுத்தி தெளிவுபடுத்தும். அடுத்ததா தியானம் பண்றது இல்ல மந்திரங்கள் சொல்றது. இது நம்ம மனசை சமநிலைப்படுத்தி அந்த சக்திகளை ஈர்க்கும். அடுத்ததா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது இல்லனா புக்ஸ் படிக்கிறது. இது நம்ம புத்தி கூர்மையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம கவனச்சிதறல்களையும் குறைக்கும். கடைசியா எக்ஸசைஸ் இல்லனா யோகா பண்றது. இது அந்த நாள் ஃபுல்லா நம்மள சுறுசுறுப்போட இருக்க வைக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பேசிக்கானது தான். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இதுவே போதுமானதா இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல்ல முக்கியமா நம்ம விடிய காலையில எந்திரிச்சு எந்த மாதிரியான ரொட்டீன் ஃபாலோ பண்ணணுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் ரொம்ப டீட்டெயில்டா போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்க. இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கே வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நீ சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படி என்னோட லைஃப்ல இந்த பழக்கத்தை எல்லாம் கொண்டுட்டு வர்றதுன்னு ஒரு கேள்வி ஓரமா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கேள்விக்கான விடையை தான் இப்ப பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த பழக்கத்தை உங்க லைஃப்ல கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் நன்றி உணர்ச்சி. உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே நீங்க கிராட்டிடியூடோட இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தோட பெனிஃபிட்ஸை நீங்க உங்க லைஃப்ல கொண்டுட்டு வந்து சேர்க்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா இந்த வீடியோ நான் ரெடி பண்றதுக்கு நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி இந்த டாபிக்ல புதுசா என்னெல்லாம் இருக்கு, யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்லணும், அதுவும் கேட்குற ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு டே அண்ட் நைட்டா ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன். அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா அப்படியே அந்த பட்டனை ஹிட் பண்ணிட்டு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா வர்த்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கிராட்டிடியூட வெளிப்படுத்துங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இது ஒன்னே ஒண்ணுதான். சோ கண்டிப்பா மறக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சுரேஷ் பாலாங்கிறவரு சூப்பர் தேங்க்ஸ் மூலமா 40 ரூபீஸ் பே பண்ணி அவருடைய கிராட்டிடியூட வெளிப்படுத்திருக்காரு. அதுக்காக இந்த வீடியோ வாயிலா அவருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் சூப்பர் தேங்க்ஸ் மூலமா உங்க கிராட்டிடியூட வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். சரி, கடைசியா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எப்படி எந்திரிக்கணும்னு யோசிச்சா ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. மாஸ்டர் தி நைட். என்னதான் பிரம்ம முகூர்த்தம் காலையிலன்னு சொன்னாலும் அதோட உண்மையான வேலை நைட்ல தான் நடக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 90 மினிட் ரூல். நாம தூங்குறது 90 நிமிஷம் சுழற்சியா நடக்கும். அதாவது 1.5 மணி நேரம் சைக்கிளா இருக்கும். இந்த 1.5 மணி நேரம் சுழற்சி முடிஞ்சு நாம எந்திரிக்கும் போது தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்க போறீங்கிறத முடிவு செஞ்சீங்கன்னா நைட் எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிறதையும் முடிவு செய்யணும். அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா அப்படியே ரிவர்ஸ்ல 90 மினிட்ஸை கம்மி பண்ணிட்டே வாங்க. 6 மணினா அதில் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணால் 4.5, அதில் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணால் 3, அதில் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணால் 1.5 மணி, அதுலேயும் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணால் 12 மணி, அதுலேயும் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணால் 10:30,
அதுலயும் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணா 9 மணி. இப்போ அடுத்து நீங்க பார்க்க போறது உங்களுக்கு 7.5 மணி நேரம் தூக்கம் போதுமா இல்லனா 9 மணி நேரம் தூக்கம் தேவையான்னு. இப்போ 9 மணி நேரம் நீங்க தூங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைட்டு 9 மணிக்கெல்லாம் நீங்க தூங்கிடணும். அப்பதான் அந்த 1.5 மணி நேரம் சைக்கிளை கணக்கு பண்ணிட்டு வரும்போது உங்களால 6 மணிக்கு எந்திரிக்க முடியும். இல்ல 7.5 மணி நேரம் தூக்கம் போதும்னு நினைச்சீங்கன்னா நைட்டு 10.30 மணிக்கு நீங்க தூங்கணும். அப்பதான் அந்த 90 மினிட்ஸ் சைக்கிள் கரெக்டா முடிஞ்சு காலையில 6 மணிக்கு உங்களால எந்திரிக்க முடியும். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் தூக்கம் தேவைன்னு கணக்கு போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நைட்ல சீக்கிரமா டைமுக்கு தூங்க போகணும். அதுதான் இந்த ரூலோட கான்செப்டே. அடுத்ததா கட் தி ப்ளூ லைட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தூங்க போறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ரூம்ல இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடணும். குண்டு பல்போ டியூப் லைட்டோ சீலிங் லைட்டோ மட்டும் இல்ல, மொபைல்ல இருந்து லேப்டாப் டிவி வரைக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபிளாஷ் லைட்ஸ் எல்லாமே நம்ம மூளைய ரொம்பவே விழிப்போட வச்சிருக்கோம். நைட் டைம்ல மெலட்டோனின் அப்படிங்கிற நம்மள தூங்க வைக்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆனா மட்டும்தான் நமக்கு சீக்கிரமா தூக்கம் வரும். அந்த ஹார்மோன் இருட்டா இருக்கும் போது மட்டும்தான் சுரக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் ஆன்லயே இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன் சரியான நேரத்துக்கு சுரக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூங்குறதும் லேட் ஆகும். அடுத்ததா இன்டென்ட். நம்மளுடைய நோக்கம் என்னங்கறத குறிக்கும். தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு நான் 5 மணிக்கு உற்சாகமா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு என்னோட வேலைகளை சிறப்பா செய்ய போறேன் இப்படிங்கிற மெசேஜ உங்க ஆழ் மனசுக்கு சொல்லிட்டு தூங்குங்க. இது நம்மளோட ஆழ் மனசுல நம்ம செட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன அலாம் தான். நம்ம போன்ல செட் பண்ற அலாமை விட இது ரொம்ப பவரா வேலை செய்யும். இப்போ செகண்ட் ஃபார்முலா கிக் ஸ்டார்ட் யோர் டே. இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது 5 செகண்ட் ரூல். பொதுவா நம்ம போன்ல வைக்கிற அலாம் அடிக்கும் போதுதான் நம்ம மனசு பயங்கரமான ஒரு சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்ன சண்டைனா, அலாம் நம்மள எந்திரின்னு சொல்லும், ஆனா நம்ம மனசு இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறனே அப்படின்னு சொல்லும். இந்த சண்டைய தவிர்க்கணும்னா அலாம் அடிச்சதுமே 5 4 3 2 1 லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி உங்க படுக்கையை விட்டு தாவி குதிச்சு எந்திரிச்சிடணும். இந்த 5 செகண்டை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா நம்ம மனசுல இருக்க சோம்பேறித்தனம் காணாமலே போயிடும். ஸ்பெசிபிக்கா 5 செகண்ட் ரூலை பத்தி ஒரு புக்கே இருக்கு. இந்த புக்ல சொல்லியிருக்க முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சம்மரியா நம்ம சேனல்லே ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கும் நல்லாவே ஆதரவு கொடுத்திருந்தீங்க. நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா இங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ என்னங்கறத ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பெட்ல இருந்து எந்திரிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? லைட்டை ஆன் பண்ணணும். இல்லனா விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வெளியில இருக்க வெளிச்சம் நம்ம ரூமுக்குள்ள வர மாதிரி பண்ணணும். இந்த வெளிச்சம் தான் நம்ம மூளைக்கு விடிஞ்சிருச்சுங்கிற ஒரு சிக்னலை கொடுக்கும். இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும்? எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். இது பண்றது மூலியமா நம்ம உடம்ப ஹைட்ரேட் பண்ணி உள்ளுறுப்புகளோட இயக்கத்தை தூண்டி உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கும். டீ காஃபிக்கு முன்னாடி இதுதான் முதல் வேலையா இருக்கணும். 3வது ஃபார்முலா என்ன தெரியுமா? சக்சஸ் லூப். அதாவது இந்த நேரத்தை நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். காலையில எந்திரிக்கணும்னு சொன்னாங்க, நானும் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு இல்லாம ஒரு தெளிவான காரணத்தோட எந்திரிக்கும் போதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுக்கான பலனே நமக்கு கிடைக்கும். சோ முதல் நாள் நைட்டே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்து நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிற உங்க பிளானை எழுதுங்க. இப்படி பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறத லிஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டு நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் அடுத்த நாள் முடிக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும். இந்த இடத்துல இன்னொரு சின்ன டிப்பும் சொல்றேன். எப்போதுமே கஷ்டமான வேலைகள்ல முதல்ல செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து நாம பண்ணக்கூடிய வேலைகள் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம பிரைனும் டயர்ட் ஆகாது. முக்கியமா பிரம்ம முகூர்த்தத்துல உங்களுடைய கஷ்டமான வேலைகளை நீங்க செய்யும் போது அந்த அமைதியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய நேரம் உங்க மூளைய ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். சோ கஷ்டம்னு நீங்க நினைச்ச வேலையை கூட ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடலாம். அடுத்து கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இப்போ காலையில 7-8 மணிக்கு எந்திரிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா சடனா பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. இப்போ 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா முதல் வாரம் 6:45க்கு எந்திரிங்க. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு எந்திரிங்க. இப்படியே 1/4 மணி நேரம் வித்தியாசத்துல எந்திரிச்சு பழகுனீங்கன்னா உங்க மூளையும் அந்த டயத்துக்கு அடாப்ட் ஆயிடும். இந்த பழக்கம் உங்க மனசுல நிரந்தரமா நிலைச்சும் நிற்கும்.
இவ்வளோதாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேலயும் சில முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க். யூசுவலா காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமா நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடணும் அப்படின்னா, கிராட்டிட்யூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போதுமே மறக்கக்கூடாது. ஸோ, இப்பவாது தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போய் டைப் பண்ணுங்க. கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன கிராட்டிட்யூட்ல இருந்து கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சூப்பர் தேங்க்ஸை யூஸ் பண்ண மறக்காதீங்க. நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.